குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் எல்லோருமே தன்னகத்தே உள்ள தன் ரகசியம் எதுங்கிறத எல்லோரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, மனமும் சரி உடலும் சரிங்க. இன்னும் எல்லோருக்கும் எதை சார்ந்து இருக்கிறதுங்கிறதுக்கு 3வது பகுப்பாய்வு தாங்க இன்று வரை எல்லோருக்கும் கண்டறியப்படுது. ஆனால் இந்த 3வதா எது இயக்குதுங்கிறத மட்டும் எல்லோருமே மறைமுகமாக தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடல் ஒன்றை இயக்குகின்றது, மனம் ஒன்றை இயக்குகின்றது. இந்த மனம் தான் உடலை இயக்குகின்றது அப்படின்னு நம்ம நினைச்சாலும், மனம் சொல்லும் வியாக்கியானங்கள் அனைத்திற்குள்ளும் இந்த உடல் எப்படி சார்ந்து வாழ்கின்றதுங்கிறதுக்கு 3வதா நமக்குள்ள மாபெரும் சக்தியா, அதாவது நமக்குள்ள ஆத்மஸ்வரூபமா, நமக்குள் நான் என்ற ஒரு கொள்கையிலும் இருக்கலாம், இல்லை அதற்குள் யார் என்ற கொள்கையிலும் இருக்கலாங்க. அது நம்மளை இயக்குவது எப்படி நம்மளால் உணர முடியுங்கிறத மட்டும் எல்லோரும் புரிந்து கொள்ள நாம் கொஞ்சம் உணர்வதிகாரம் செய்து பார்த்தா போதுங்க. அப்படி அந்த உணர்வதிகாரம்னா என்ன? அதுதான் உங்களுக்குள் இருந்து மாபெரும் சக்தி, அதுவே சிவம், அதுவே உங்கள் உயிர், அதுவே உங்கள் குரு என்ற வார்த்தைக்குள் நீங்க உங்களை உணர ஆரம்பித்து விட்டால் போதுங்க. அங்கேயே உங்களுக்குள் இந்த உடலையும் மனதையும் இயக்கும் மாபெரும் இலட்சியமாக இருக்கலாம், இல்லை இலக்கியமாக இருக்கலாம், ஏன் அதுவே உங்களின் மாபெரும் விருட்சமாகவும் இருக்கலாங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.